ஸ்பாட் வெல்ட் பத்தி ஒரு அப்டேட்டும் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்பாட் வெல்டோட காம்பனன்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசிபி வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. சரிங்கய்யா. ஸ்பாட் வெல்டோட காம்பனன்ட்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. நாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே வெப்சைட்ல வாங்காம எல்லாமே பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது எப்படி இருக்கு? ஏன்னா ஒரே வெப்சைட்ல எங்களுக்கு எல்லா காம்பனன்ட்ஸுமே கிடைக்கல. ஸோ எல்லா காம்பனன்ட்ஸும் பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இந்த டைம் பாத்தீங்கன்னா எல்லா காம்பனன்ட்ஸும் ஆஃப்லைன்ல வாங்காம எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன சொன்னா தெரியுமாடா? எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆன்லைன்லனா எக்ஸாக்டான பார்ட் நம்பர்ல நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ஆஃப்லைன்ல வந்து ஒரு காம்பனன்ட்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னன்னு? ஸோ நாங்க வந்து 4 வெப்சைட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. நாங்க பர்ச்சேஸ் பண்ண வெப்சைட்லாம் பாத்தீங்கன்னா ரோபோ, ஷார்வி, அப்புறம் கேட்ரான், அப்புறமா பாத்தீங்கன்னா ஈவெல்டா அப்படின்னு சொல்லி 4 வெப்சைட்ல பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். பட் நாங்க பர்ச்சேஸ் பண்ண காம்பனன்ட்ஸோட காஸ்டே பாத்தீங்கன்னா 2000 அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா வந்துருச்சு. அதே மாதிரி பிசிபியும் பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியாச்சு. பிசிபி வந்து ஆல் பிசிபி அப்படின்னு சொல்லி ஒரு மேனுஃபேக்சரர் இருக்காங்க. அது எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சைனால இருக்கு. ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம். சரி, சைனால கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நாங்களும் ஆர்டர் பண்ணிட்டோம். பட் 1100 ருபீஸ் பாத்தீங்கன்னா பிசிபிக்கு வந்து வந்துச்சு, ஓவரால் ஷிப்பிங் அப்படி எல்லாம் சேர்த்தி. பட் கடைசியில தான் பாத்தீங்கன்னா கஸ்டம் கிளியரன்ஸுக்கு டாக்ஸ் எல்லாம் பே பண்ணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 1500 மறுபடியும் பாத்தீங்கன்னா பே பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க டிசைன் பண்ண பிசிபி காம்பனன்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் தான் வாங்கியிருந்தோம். எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ்னா சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காம்பனன்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மைன்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸோ நாங்கள் வாங்கின காம்பனன்ட்ஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் தான். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ்லாம் பிசிபியில் பிளேஸ் பண்ணுறது எப்படி, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கூட எப்படி இந்த கண்ட்ரோலர் இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து கூடிய சீக்கிரமாக ஒரு லென்த் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பண்ணுறதோட பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. டாக்குமெண்டேஷன் ரெடி ஆனக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த மாதிரி நிறைய டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமாக இன்னொரு வீடியோ வந்து பார்க்கலாம். டாடா.